துண்டு ஒரு தடவை தவறுனா பரவாயில்ல, இப்படி ஒவ்வொரு தடவையுமா துண்டு தவறுறது. இன்னொன்று ஒரு டைலாக் வரும், நான் துண்டை மாற்றுவேன் ஆனால் தவற விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எஸ்ஆர்எஸ் டீம் வந்து ஒவ்வொரு தடவையும் மாற்றி மாற்றி தவற விடுறாங்க. எதுக்கு இவ்வளோ கவுண்டர் போடுறேன் அப்படின்னா, ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு நல்ல டீமுங்க. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஷிக்கர் தவன் அவர்கள் பேட்டிங்கில் கான்ஃபிடண்ட்டாக நான் பூஸ்ட் ஆகணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்ஷிப்பே வேணாம், நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேட்டராக இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து டாம் மூடி உள்ளே வந்ததுக்கப்புறம் டேவிட் வார்னர் கிட்ட கேப்டன்சி போச்சு, வேறு லெவலில் கேப்டன்சியில் பண்ணி 2016 சக்ஸஸ்ஃபுல்லாக ஐபிஎல்லில் முதல் கோப்பையை எஸ்ஆர்ஹெச் அடித்தாங்க. பட் அதுக்கடுத்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்து 2018 கேன் வில்லியம்சன் கேப்டன்சிக்கு அப்புறம் 2019 கூட ஓகே, 2020 கூட ஓகேங்க, டாப் 4ல் ஃபினிஷ் பண்ணாங்க. பட் ஆனால் 2021 இப்போ வரைக்கும் ஒரு 4 கேப்டனு ஒரு 4 கோச் சேஞ்சுங்க ஆக மொத்தத்துக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் டீம்ஸ்லேயே வந்து அதிகமாக இதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு டீமை எப்படி நம்ம அந்த தோசையெல்லாம் பிச்சு போட்டு பரோட்டா பிச்சு போட்டு அதுக்கப்புறம் சால்னா ஊற்றி குழச்சடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பண்ணுவாங்க நம்ம பஞ்சாப் டீம். கொரோனா சொல்லலை, இதை சொல்கிறேன், இது நடந்தது. அதே மாதிரி தான் எஸ்ஆர்எஸ் டீம் வந்து ரீசன்ட் டைம்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 நல்ல பிளேயரை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் விட்றாங்க. முக்கியமாக ரஷீத் கானை விட்டுட்டாங்க. 2016 டேவிட் வார்னர், ஜானி பேஸ்டோ, ரஷீத் கான், புவனேஸ்வர் குமார், இவங்க 4 பேரையுமே எஸ்ஆர்எஸ் டீம் ஐயோ ஆரஞ்ச் ஆர்மியா அப்படின்ற லெவலுக்கு எல்லாரும் வாய பழப்பாங்க. ஏன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். டாம் மூடி அண்டர் டாம் மூடியோட கோச்சிங்கில் முக்கியமாக அன்னைக்கு யார் இருந்தா, முத்தையா முரளிதரன் இருந்தார், அண்ட் விவிஎஸ் லக்ஷ்மன் பேட்டிங் கன்சல்டண்டாக இருந்தாங்க. இன்னும் சூப்பராக சொல்லணும்னா டாம் மூடி இருந்தாருங்க. 3 மெகா ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ், ஒரு லெஜெண்டரி ஒரு ஃப்ரேம் ஐகானிங்கை வச்சுக்கிட்டு எதுக்கு எல்லாரும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமில் நிறைய சேஞ்ச் இருக்கு. வெறும் நார்மல் நாட் ஒன்லி கோச்சிங், இன்க்ளூடிங் பேட்டிங் கோச்சு, டேல் ஸ்டெயின் வந்து பவுலிங் கோச்லேருந்து வெளியே போயிட்டார், ஜேம்ஸ் ஃப்ராங்க்லின் உள்ளே வந்திருக்கிறாரு. எக்கச்சக்கமான சேஞ்ச். பட் எஸ்ஆர்எச் இவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, அது என்ன காரணமாக இருக்கும்? ஒரு நல்ல கேப்டன்சியோ ஒரு நல்ல கோச்சிங்கோ வந்து அவங்களுக்கு அமையலை. 2020 அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படி பார்த்தீங்கன்னாலும் மேக்ஸிமம் அந்த 10 பொசிஷனில் தான் அவங்க மேக்ஸிமம் இருந்திருக்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா ரொம்ப கம்மியான மேட்சஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2021 வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்சோ 6 மேட்சோ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் 2022 அப்படியே ரிப்ளிகேட் ஆக வேண்டியது கொஞ்சம் மிஸ்ஸு, கொஞ்சம் டேபிள் வந்து மிடில் முடிச்சாங்க. பட் 2023 போன வருஷம் பாவம், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கேன் வில்லியம்சன் உள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து வெளியே போகி அதுக்கப்புறம் நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அவங்கள எடுத்தாங்க இல்லையா. டேவிட் வார்னரும் 2023 ஐபிஎல்ல நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் போனார். பட் இருந்தாலுமே வந்து எய்டன் மார்க்ரம் உள்ள கான்ஃபிடண்ட்டாக கொண்டு வந்தாங்க காவ்யா மாரனக்கா. பட் அவங்களோட வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டுமே வந்து உடஞ்சி போச்சு. ஒவ்வொரு மேட்சுமே வந்து அரே யார் என்னப்பா அப்படின்ற லெவலுக்கு வந்து எமோஷனுக்கு மீம் கண்டென்ட்டுக்கு வேணால் அவங்களுக்கு பயங்கரமாக கிரியேட் ஆச்சு, தவிர அவங்க டீமுக்குள்ளே வந்து ஒரு பெரிய லெவலில் பூஸ்ட் கிரியேட் ஆகலை. பட் சும்மா சொல்லக்கூடாது, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கம் தான் இருந்தது. வெறும் யங்ஸ்டர்ஸை வச்சு நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போனாங்க. முக்கியமாக அப்துல் சமத் கடைசி கட்டத்தில் வந்து ஒரு சில மேட்சஸ் காப்பாற்றி கொடுத்தாரியா. முக்கியமாக வந்து 2 மந்துக்கு 10 ரன்னா எவ்வளவோ இருக்கும் அந்த மேட்ச். யாரோ ஆப்போசிஷன் மறந்துட்டேன். பட் அந்த மேட்ச் 10 ரன் இருக்கும், ஜாலியாக ஜெயிக்க வேண்டியது பவுலிங் டீமுக்கு. பட் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்துல் சமத் சூப்பராக சமத்தா மேட்சை முடிச்சிட்டாரு. புவனேஸ்வர் குமார் போன தடவை வந்து வழக்கம் போல் ஹைதராபாத்துக்கு ஒரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். மயங்க் மார்க்கண்டே அவரையும் சொல்லக்கூடாதுங்க, சும்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். 16 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. புவனேஸ்வர் குமார் வழக்கம் போல் லீடிங் விக்கெட் டேக்கர் தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் இவங்க 2 பேரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யாருமே இதாகலை. முக்கியமாக ரீசன்ட் டைம்ஸ் வந்து நம்ம மண்ணின் மைந்தன் நம்ம சின்னப்பம்பட்டி எக்ஸ்பிரஸ் நட்ராஜு அவர்களும் வந்து பெரிய லெவலில் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு வரல. பட் இந்த ஐபிஎல்ல கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த ஐபிஎல்ல டேனியல் விக்டோரியா அவரை கோச்சிங் பண்ண போகிறாங்க. அதாவது எஸ்ஆர்ஹெச் கோச்சிங் ஹெட் கோச்சாக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் உலகக்கோப்பை, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, டெஸ்ட் கேப்டன் ஆஃப் தி இயர், அப்புறம் ஆஷஸ் ரீடைன், இந்த மாதிரி பல பட்டங்களை வாங்கின நம்ம ஆஸ்திரேலியன் ஸ்கிப்பர் பேட் கமின்ஸ் அவர்கள் தான் உள்ளே வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. இது அஃபிஷியல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எல்லாரோட கேள்விக்குரிய ஆகாஷ் சோப்ரா இன்க்ளூடிங் பேட் கமின்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் ஓடிஐ பிளேயர் தானே, அவர் T20 பிளேயர் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குரிய போட்டார். எல்லாருக்குமே இப்போ என்ன குழப்பம்னா டேனியல் விக்டோரிக்கு கீழே ஆர்சிபி டீம் எந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த ஈசாலா கப் நம்மதே அப்பார்ட் ஃப்ரம் அந்த கான்ட்ரவர்சிலாம் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு லைனப்பை டீசெண்டாக கொண்டு வந்தார். முக்கியமாக 2016 ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு என்ன தான் கோலி, டிவிலியர்ஸ், அதுக்கப்புறம் யார் KL ராகுல் ஒரு சில மேட்சஸாக இருக்கட்டும், ஷேன் வாட்சன் ஒரு சில மேட்சஸாக இருக்கட்டும்,
இந்த மாதிரி ஒரு சில காலகட்டங்கள் இருந்தாலும் கிறிஸ் கெயில் அவரை மறந்துட்டேன். முக்கியமாக யூஜி சகல் அந்த இயர் தான் பயங்கரமாக ஷைன் ஆனார். பட் அவங்களையுமே விட்டாங்க. ஓகே, அது ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் டேனியல் விக்டோரி கீழே வந்து பெங்களூரு பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் நம்பலனாலும் அதான் நிஜம். ஸோ இன்னும் சூப்பராக சொல்லப்படணும்னா ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த 2014 to 18 டேனியல் விக்டோரி கீழே ஆர்சிபி இருந்தது. ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லெவலில் வேற ஒரு லெவலில் தான் பெங்களூரை வந்து நல்லா திரட்டி கொண்டு போயிருந்தார் டேனியல் விக்டோரி அவர்கள். 2014க்கு அப்புறம் 2015க்கு அப்புறம் 2016 ஒரு ஃபைனலிஸ்டாக வந்திருந்தாங்க. அண்ட் இன்க்ளூடிங் சூப்பராக நல்லா மேட்ச் கொண்டு போயிருந்தாங்க. பட் கோலி விக்கெட்டுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மேட்சும் போச்சு. பட் அதுக்கப்புறமும் வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டண்டாக இருந்தாங்க. பட் 2018க்கு அப்புறம் டேனியல் விக்கெட் இல்லைப்பா நான் கோச் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. பட் இந்த டைம் வந்து ஹைதராபாத்துக்கு கோச்சாக வராரு. ஓகே, இவங்களோட ஒரு காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்றது மிகப்பெரிய மீட்டிங். ஏன்னா நான் முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2021க்கு அப்புறம் 4 கேப்டன்சி 4 கோச் சேஞ்சு. 2021ல் டேவிட் வார்னர் அதுக்கப்புறம் ட்ரிவோர் அவங்க 2 பேருமே அந்த கோச் அண்ட் கேப்டன் அந்த காம்போ இருந்தது. 9th பிளேஸில் முடிச்சாங்க. 2022 வந்து கேன் வில்லியம்சன் ரிட்டன் கேப்டன்ஷிப் வந்தார். எஸ், அந்த வருஷம் தான் வந்து கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. நம்ம புஷ்பா டேவிட் வார்னர் அவர்களே வாட்டர் பாயாக மாறி ஒட்டுமொத்த டீமுக்கும் இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன், நான் பேட்டிங் பண்ணேன்னா நான் அட்லீஸ்ட் இதாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியர்களோட மனசை அப்படியே டச் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்ல போனால் அந்த பவுண்டரி ரோப் கிட்ட ஒரு அந்த கிரவுண்டில் இருப்பாங்களா பால் பாய், அவங்க தான் அழுது ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க தவிர்த்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அழுது நான் பார்த்தது கிடையாது. பட் அன்னைக்கு டேவிட் வார்னர் அவர்கள் அழுதாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, அப்படியே விட்டுட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் அந்த சீசனில் வந்து 9th பிளேஸில் முடித்தாங்க. 2023 எய்டன் மார்க்ரம் ஓகே என்னதான் வந்து ஈஸ்டர்ன் கேப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த டீம் இருக்குல்ல SA20ல் அதுக்கு கப்படிச்சு கொடுத்தாலும் SA20 வேறு IPL வேறு தானே. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் மறுபடியும் கேப்டன்ஷிப்பில் போட்டாங்க. பட் அதுவுமே வந்து SRH அண்ட் காவ்யா மரன் அக்கா அண்ட் கோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் கிளிக் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துலையுமே வந்து 10வது இடத்துல முடித்தாங்க. ஸோ போன வருஷம் யார் கேப்டன் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் 2023ல். அண்ட் நம்ம பிரெயின் லாரா அவர்கள் டெஸ்ட் மேட்ச்சில் அடிக்கவே முடியாத இப்போதைக்கு பயங்கரமான ஒரு ஸ்கோர் அந்த 400 நாட் அவுட் அவரை தான் வச்சிருக்காரு. ஸோ அவர் தான் கோச்சிங்கில் இருந்தார். பட் பவுலிங்குமே வந்து பெரிய லெவலில் இல்லை. புவனேஸ்வர் குமார் ஒரு சைடு கலக்கினாலும் மயங்க் மார்க்கண்டே ஒரு சைடு கலக்கினாலும் மற்ற யாருமே பெரிய லெவலில் அவங்களுக்கு பவுலிங் யூனிட்டில் ஹெல்ப்பும் பண்ணல. பேட்டிங்லேயும் அந்த லெவலுக்கு தான் சொல்லணும்னா அதான் உண்மை. பட் இருந்தாலுமே வந்து இந்த தடவை பேட் கமின்ஸ் டேனியல் விக்டரி ஸோ இவங்க 2 பேர் காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பெரிய தொகை கொடுத்து எடுத்திருக்காங்க. முக்கியமாக நம்ம பேட் கமின்ஸை 20+ கோடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டுக்கு எடுத்துருக்காங்க. ஓகே, பார்ப்போம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபாரின் பிளேயர்ஸை அவங்க வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்காங்க. கிளாஸ்ன்னு எடுத்து வச்சுருக்காங்க, ஹசரா எடுத்து வச்சுருக்காங்க, பேட் கமின்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, எய்டன் மார்க்ரம் ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான லைனப் இருக்கும்போது யாரை கொண்டு வர போகிறாங்க? டிராவிஸ் ஹெட்டுங்க நம்ம இந்தியாவுக்கிட்ட இருந்து 2 கோப்பையை பறித்த மாமன்னன் அங்கே இருக்கார். ஸோ என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாரின் பிளேயர்ஸ் அந்த ஸ்லாட்டை வச்சுக்கிட்டு 4 பிளேயர்ஸை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் சுத்தமாக தெரியல. பட் பார்ப்போம், அவங்ககிட்ட கண்டிப்பாக டாக்டிக்ஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வரப்போகிற IPL எந்த மாதிரி இருக்க போகுது, முக்கியமாக SRH டீமுக்கு எவ்வளோ பெரிய கம்பேக் கொடுக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். வேறு ஒரு வீடியோவில் இந்த விஜய் அருண் சந்திக்கிறேன். வணக்கம்.